பறக்குதடி பொன்னம்பலம் சைக்கிள் வாசப்பட்டு ஏறி கோடி கஜ நின்ற பைக். நாங்கள் தமிழ் மக்களை பாதுகாத்து கொள்ளுவோம். அது கொள்ளுவோம் இல்லை அமைச்சரை கொள்ளுவோம். தமிழ் கதைக்க தெரியாத ஏழாலைக்குள் யாழ்ப்பாணத்தை இதண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் எமது மண்ணிலே வெற்றி பெற்று எமது மக்களினுடைய அபிலாஷைகளை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்க. உறவுகளுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய தினம் 3ஆம் தேதி வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேசக்கூடியங்களாக நேற்றைய தினம் நாங்கள் பதிவேற்றி இருந்தோம். சப்ஜகமுவ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அந்த பகிடிவதையினால் உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவர், இது சம்பந்தமாக இப்பொழுது என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது என்பது தொடர்பாகவும், இதை விடவும் இன்னும் ஒரு பகிடிவதையால் ஒரு மாணவனுக்கு ஒரு துர்பாக்கிய நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம். இது மாத்திரமில்லாமல் இன்றுடன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைகின்றது. அப்ப ஒவ்வொரு கட்சியினருடைய பிரச்சார பணிகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் என்பிபியினர், எங்கால தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அது மாதிரி தமிழரசு கட்சி அப்படி என்று சொல்லி இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகின்றோம். காணொலிக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் இதுதான் முதல் தடவையாக எங்களுடைய சேனலுக்குள்ள பாக்குறீங்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலிக்குள்ள போவோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சப்ஜகமுவ பல்கலைக்கழகத்துல கடந்த 29ஆம் தேதி நடந்த அந்த பகிடிவதை காரணமாக சரித் தில்ஷான் என்கின்ற மாணவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு அவ்வளவு தூரம் மன விரக்தி ஏற்பட்டு உயிரை மாய்த்து கொண்டிருந்த சம்பவம் நான் நேற்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்ப இதன் தொடர்ச்சியா என்ன நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்று சொன்னால், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு 16 பேரிட்ட முறைப்பாடுகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இதற்கு காரணமானவர்களை தேடுகின்ற நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மாத்திரமில்லாமல் இன்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியிருக்கக்கூடிய விடயங்களாக பல்கலைக்கழகத்துக்கும் சமூகத்திற்கும் இடையில ஒரு நல்ல தொடர்பில்லாத காரணத்தாலதான இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படுகின்றது. ஆக இதற்கு விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இதற்கு அடுத்ததாக ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலே நடந்திருக்கின்றது. அதாவது இந்த பல்கலைக்கழகத்திலே நடைபெறக்கூடிய அந்த பகிடிவதைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மாணவர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே வந்திருக்கிறார். இந்த நிலையில அவருடைய சிரேஷ்ட மாணவர்கள் இந்த மாணவரை பல்வேறுபட்ட விதமா ஒரு கொடூரமான முறையில ஹெல்மெட்டை வைத்து தாக்கி இருக்கின்றார்கள். இதனால் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய அந்த மாணவர் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கின்றாராக. இது ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு மரணத்துல முடியுமா என்று சொல்லி பார்த்தால் இல்ல. தொடர்ச்சியாக இவ்வாறான விடயங்கள் நடக்கும் என்று சொல்லி சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் விரைந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்கள் உடனடியாக இப்பொழுது கொழும்பிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் அவசரமான ஒரு கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொள்வதற்காக. ஏனென்றால் இந்த பகிடிவதையால் உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவருடைய சம்பவம் தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். ஆக இனி பல்கலைக்கழகங்கள்ல இந்த சட்டம் நடைமுறைகள் எல்லாம் சரியாக பின்பற்றப்படுகின்றதா என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்த ஒரு விடயம், இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைச்சர் சந்திரசேகர் அவர்களினுடைய ஊடக சந்திப்பானது கந்தர்மடம் பகுதியிலே அமைந்திருந்தது. இந்த ஊடக சந்திப்பிலே அவர் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கிறார். இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அரசாங்கத்தினால் இந்த விடுதலை புலிகளினுடைய தங்கம் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. உரியவர்கள் அதற்கான அடையாளங்களை காண்பிக்கின்ற பட்சத்தில் அந்த நகைகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்கின்ற மாதிரியாகவும் மிகுதி அரசுடைமையாக்கப்படும் என்கின்ற மாதிரியாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இன்றைய தினம் அமைச்சரிடம் வினவி இருந்த பொழுது அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதாவது உரியவர்களினுடைய தங்கம் அதற்கான அடையாளங்கள் காண்பிக்கப்படுகின்ற பொழுது அவர்களிடம் வழங்கப்படும். நிச்சயமாக தங்கம் கிடைத்தது நல்ல விடயம் தானே என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு விடயம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இப்ப இந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமா தேசிய மக்கள் சக்தியினருடைய அந்த தேர்தல் பிரச்சார பாடல்கள் பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இதுல சொல்லி இருந்தது தேசிய தலைவருக்கு சிலை வைக்க போவதாகவும், தேசிய தலைவருடைய பெற்றோர்கள் பெயரிலே துறைமுகம் அமைக்க போவதாக அப்படி என்றெல்லாம் அந்த பாடல்ல வரிகள் வந்திருந்தது. அப்ப இது தொடர்பாக இன்றைய தினம் அமைச்சரிடம் வினவப்பட்டிருந்தது. அதற்கு அமைச்சர் கூறியிருக்கக்கூடிய அந்த பதிலாக அதுல சொல்லல தேசிய மக்கள் சக்தியால வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க சொல்லுகின்றோம் என்னண்டா, சரியா, அந்த இதற்கும் எங்களுக்கும் என்ன
பாட்டு ஏற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்குது. அதுகள் பலர் செய்கின்றார். வெளியில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற பலரும் செய்து அனுப்புகின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பாடலில் இல்லை அது ஏன்னு கேட்டால் அதான் சொல்லணேன். நான் சொன்னேன் இப்பதான் பாட்டு கேட்கிறேன். இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை, தங்களுக்கு தெரியாது என்கின்ற மாதிரியாக கூறியிருக்கின்றார். அப்படி என்று சொல்லி சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொன்னால் எவ்வாறு என்கின்ற மாதிரியாகவும் இப்பொழுது பேசப்படுகின்றது. அடுத்த விடயமாக இன்றைய தினம்தான் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய இறுதி நாள். அப்ப பல்வேறுபட்டவர்களும் பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நேரத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டமானது இடம்பெற்றிருந்தது. இதிலே என்பிபியினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரை கடுமையாக சாடியிருந்தார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமாக இருக்கக்கூடிய கனகரத்தினம் சுகாஸ் அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். ரஜினிகாந்த் அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டு, ரெக்ககட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கோடி ஐயாவிண்ட மைக்கில். அந்த பாட்டை தான் மே மாதம் 7ஆம் தேதி தமிழர் தேசம் பாடப்போகின்றது. ரெக்ககட்டி பறக்குதடி பொன்னம்பலம் சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி கஜ நின்ற பைக்கிள். ஆம், நிச்சயமாக அண்ணன் கஜேந்திரகுமாருடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக இங்கு முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இது இனி வெறும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் அல்ல, வெறும் செல்வராஜா கஜேந்திரனுடைய சைக்கிள் அல்ல, அண்ணன் தவராசாவினுடைய சைக்கிள், அண்ணன் அருந்தவபாலனுடைய சைக்கிள், ஈஸ்வர்வாதம் சரவணபவனுடைய சைக்கிள், சிவாஜிலிங்கத்தினுடைய சைக்கிள், ஸ்ரீகாந்தாவினுடைய சைக்கிள், ஐங்கரநேசனுடைய சைக்கிள், என்னுடைய சைக்கிள், உங்களுடைய சைக்கிள், தமிழ் இனத்தினுடைய சைக்கிள் என்று நாங்கள் உரத்து சொல்லுவோம். அந்த நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வெற்றி வேட்பாளர்கள் அனைவரும் இந்த நிமிடமும் தங்களுடைய வட்டாரங்களில் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். களம் மாறிக்கொண்டிருக்கின்றது, காட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது. பத்திரிகையை தாக்கியவர்களை சிறைக்குள் தள்ளுவோம் என்றார்கள். உணவுக்கும் மருந்துக்கும் புத்தகங்களுக்கும் விதிக்கப்பட்ட வரியை நீக்குவோம் என்றார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. அத்தனையும் பச்சை பொய்கள். சொல்லுவார்கள், கூடையில் ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டம் போனானான் என்று. அத்தனை புழுகு மூட்டைகளையும் அமைத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது பலவர புழுகு மூட்டைகளை அமைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் முதன்மையானது யாழ்ப்பாண வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு 5000 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறோம் என்று ஒரு அண்ட புழுகை, ஆகாச புழுகை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மை சிங்கள நாட்டை வேறு நாடுகளிடம் அடகு வைத்துவிட்டு மேடைகளை போட்டு சிங்கள தேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை எங்கள் தேசத்திலும் செய்ய முற்படாதீர்கள். எமது மக்கள் ஒரு தடவை ஏமாந்து விட்டார்கள். ஆனால் எமது மண்ணை நெடுகவும் ஏமாற்றலாம் என்று நீங்கள் தயவு செய்து கனவு காணாதீர்கள். இன்று காலை யாழ்ப்பாணத்திலே அவர்களினுடைய ஒரு அமைச்சர் எங்களுக்கு வகுப்படுத்திருக்கிறார். நாங்கள் தமிழ் மக்களை பாதுகாத்து கொள்ளுவோம். அது கொள்ளுவோம் இல்லை அமைச்சரே, கொள்ளுவோம். எங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். நாங்கள் வக்காலத்து வாங்கவில்லை, வக்காலத்து வாங்குகிறோம். தமிழ் கதைக்க தெரியாத ஏழாலைக்குள் யாழ்ப்பாணத்தை இடண்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் எமது மண்ணிலே வெற்றி பெற்று எமது மக்களினுடைய அபிலாஷைகளை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இன்று சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு பட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றிய பட்டுக்கோட்டை மண்ணையும் தாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். எமது பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மண்ணில் அண்ணன் கடனுடைய சைக்கிளை விட உங்களுடைய கட்சி ஒரு
ஆக இவையெல்லாம் தொடர்பாக இன்றைய தினம் இந்த காணொளியில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கூட என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொளியை இதோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்தித்து கதைத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உறவுகளே.